அனைவருக்கும் வணக்கம். மத்தியானத்திலிருந்தே விட்டு விட்டு மழை பெய்து கொண்டிருந்தது. மாலையில் அந்த பெண்கள் கல்லூரியின் முன்னே உள்ள பஸ் ஸ்டாண்டில் வானவில்லை போல வண்ணஜாலம் காட்டி மாணவிகளின் வரிசை ஒன்று பஸ்ஸுக்காக காத்து நின்று கொண்டிருந்தது. கார் வசதி படைத்த மாணவிகள் சிலர் அந்த வரிசையின் அருகே கார்களை நிறுத்தி தங்கள் நெருங்கிய சிநேகிதிகளை ஏற்றிக்கொண்டு செல்லுகின்றனர். வழக்கமாக கல்லூரி பஸ்களில் செல்லும் மாணவிகளை ஏற்றிக்கொண்டு அந்த சாம்பல் நிற வேனும் புறப்பட்டது. அரை மணி நேரத்திற்கு அங்கே ஹாரன்களின் சத்தமும் குளிரில் விரைத்த மாணவிகளின் கீச்சுக்குரல் பேச்சும் சிரிப்பொலியும் மழையின் பேரிரைச்சலோடு கலந்தொழித்து தேய்ந்து அடங்கி போன பின் 5:30 மணிக்கு மேல் 20க்கும் குறைவான மாணவிகளின் கும்பல் அந்த பஸ் ஸ்டாண்டு மரத்தடியில் கொட்டும் மழையில் 10-12 குடைகளின் கீழே கட்டிப்பிடித்து நெருக்கி அடித்து கொண்டு நின்றிருந்தது. நகரின் நடுவில் ஜன நடமாட்டம் அதிகமில்லாத மரங்கள் அடர்ந்த தோட்டங்களின் மத்தியில் பங்களாக்கள் மட்டுமே உள்ள அந்த சாலையில் மழைக்கு ஒதுங்க இடமில்லாமல் மேலாடை கொண்டு போர்த்தி மார்போடு இறுக அணைத்த புத்தகங்களும் மழையில் நனைந்து விடாமல் உயர்த்தி முழங்காலுக்கிடையே செருகிய புடவையும் அந்த மாணவிகளின் வெகு நேரமாய் தத்தம் பஸ்களை எதிர்நோக்கி நின்றிருக்கின்றனர். வீதியின் மறுகோடியில் பஸ் வருகின்ற சத்தம் நரநரவென்று கேட்கிறது. ஹே, பஸ் இஸ் கம்மிங் என்று ஏக காலத்தில் பல குரல்கள் ஒலிக்கின்றன. வீதியில் தேங்கி நின்ற மழை நீரை இருபுறமும் வாரி இறைத்து கொண்டு அந்த பஸ் வந்து நின்றது. பை பை சி யூ என்றபடி கண்டக்டரின் விசில் சத்தம் அந்த கும்பலில் பாதியை எடுத்து விழுங்கிக் கொண்டு ஏப்பம் விடுவது போல் செருமி நகர்கிறது அந்த பஸ். பஸ் ஸ்டாண்டில் 10-12 மாணவிகள் மட்டுமே நின்றிருக்கின்றனர். மழைக்காலம் ஆதலால் நேரத்தோடே பொழுது இருண்டு வந்தது. குறுக்கே வந்து அலட்சியமாக நின்றுவிட்ட ஒரு அனாதை மாட்டுக்காக தொண்டை கம்மி போன மணியை முழக்கி கொண்டு வேகமாய் வந்தும் அது ஒதுங்காதமாய் அந்த பெண்கள் இருப்பதை அலட்சியப்படுத்தாது அசிங்கமாக திட்டுக்கொண்டே செல்கிறான். அவன் வெகுநேரம் சென்றபோது அவனது வசைமொழியை ரசித்த பெண்களின் கும்பல் அதை நினைத்து நினைத்து சிரித்து அடங்கியது. அதன் பிறகு வெகு நேரம் வரை அந்த தெருவில் சுவாரஸ்யம் எதுவுமில்லை. எரிச்சல் துரத்த துரத்த அமைதியில் மனம் சலித்து போன அவர்களின் கால்கள் ஈரத்தில் நின்று கடுக்க ஆரம்பித்து விட்டன. பஸ்ஸை காணோம். அந்த அனாதை மாடு மட்டும் இன்னும் நடுத்தெருவிலே நின்றிருக்கிறது. அது காளை மாடு, கிளமாடு. கொம்புகளின் ஒன்று அதன் நெற்றியின் மீது விழுந்து தொங்குகிறது. மழைநீர் முதுகின் மீது விழுந்து விழுந்து முத்து முத்தாய் தெரித்து அதன் பழுப்பு நிற வயிற்றின் இருமருங்கிலும் கரிய கோடுகளால் வழிகிறது. அடிக்கடி அதன் உடலில் ஏதேனும் ஒரு பகுதி, அநேகமாக வலது தொடைக்கு மேல் பகுதி குளிரில் விடவிடத்து சிலிர்த்து துடிக்கிறது. எவ்வளவு நாளிகை இந்த கிழட்டு மாட்டையே ரசித்து கொண்டிருக்க? ஒரு பெருமூச்சுடன் அந்த கும்பலில் எல்லா விதத்திலும் விதிவிலக்காய் நின்றிருந்த அந்த சிறுமி தலை நிமிர்ந்து பார்த்தாள்.